அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும், 12 மாதங்களும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம பார்க்கலாம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். பொதுவா ஒரு ஆண்டின் பலன்களை நிர்ணயிக்கிறதுல பிரதான கிரகங்களும் அந்த ஆண்டின் பெயர்ச்சிகளும் முக்கிய பங்கு வகிக்குது. அந்த விதத்துல இந்த ஆண்டின் முதல் பெயர்ச்சியா சனி பெயர்ச்சி நிகழ இருக்கு. மார்ச் 29 சனி பெயர்ச்சியாரார். கடந்த காலகட்டங்கள்ல உங்க ஜன்ம ராசியில சஞ்சாரம் செஞ்சு பலவிதமான தொந்தரவுகளை ஏற்படுத்தின சனி பகவான் இனி தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல பாத சனியா உங்களுக்கு பலன்களை கொடுக்க போறார். அடுத்து 2வது பெயர்ச்சியா மே 14 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல உங்க சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்ச குரு பகவான் இனி பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல பஞ்சம குருவா பலன் கொடுக்க போறார். இந்த ஆண்டு முழுவதும் கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். அதாவது மே 14 வரைக்கும் உங்க சுகஸ்தானத்திலையும், மே 14 அக்டோபர் 10 வரைக்கும் உங்க பஞ்சமஸ்தானத்துல மிதுன மனையில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். பின்பு அதிசாரமா கடக மனையில உச்சபலம் பெற்று 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்துல உச்சபலம் பெற்று குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். பின்பு மீண்டும் டிசம்பர் 5 வக்ரகதியில பின்னோக்கி நகர்ந்து பஞ்சமஸ்தானத்துல அதாவது மிதுன மனையில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார். அடுத்து முக்கியமான பயிற்சியா ராகு கேது பயிற்சி மே 19 நிகழ இருக்கு. கடந்த காலகட்டங்கள்ல உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி உங்க லக்னத்திலேயே சஞ்சாரம் செய்ய போறார் மே 19 அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல உங்க அஷ்டமஸ்தானத்துல இருந்த கேது பகவான் இனி கலத்திர ஸ்தானமான 7ஆம் பாவகத்துல மே 19 சஞ்சாரம் செய்ய போறார். இந்த பிரதான கிரகங்களும் மற்றும் இதர கிரகங்களும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சற்று சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டா இருக்கும். 2ஆம் இடத்துக்கு சனி பெயர்ச்சியாரார். ஸ்தான பலம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய பார்வை பலத்தின் காரணமா 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார், உங்க லாபஸ்தானத்தை சனி பார்க்கிறார். உங்களுக்கு கௌரவ இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க வார்த்தையினால உங்களுக்கு சில அவமானங்கள் ஏற்படலாம். உங்க பேச்சே உங்களுக்கு எதிரா திரும்பலாம். உங்க பேச்சால உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படலாம். அதனால சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சில நேரங்கள்ல சொன்ன சொல்ல காப்பாத்துறதுல சில தடுமாற்றங்கள் உண்டாகலாம். இதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு வேலை இல்லாம இல்லை, பணப்புழக்கம் இல்லாம இல்லை, உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல் போறதுக்கோ இல்ல வீட்லயே இருக்கிறதுக்கோ 4 சுவத்துக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிற மாதிரியான சூழல் உண்டாகலாம். ஆனா குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் அவருடைய பார்வை பலம் மே மாதத்திலிருந்து அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இல்லை. ஏன்னா உங்க 5ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மே மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் குருவால பலம் பெற்றிருக்கும் காரணத்தினால ஆரோக்கியத்துல அந்த காலகட்டத்துல பாதிப்பு இருக்காது. ஆனா மே மாதத்திற்கு முன்னாடியும் அதே மாதிரி அக்டோபர் மாதத்திற்கு பிறகும் உங்களுக்கு ஆரோக்கிய உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வியாபாரத்துல சில மாற்றங்கள் உண்டாகலாம். வேறு ஒருத்தரை வச்சு, அதாவது உங்க பார்ட்னர் அல்லது உங்க சக பணியாளர்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். படிக்கும் குழந்தைகள் சில தடுமாற்றத்தை சந்திப்பாங்க. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்ல, உங்களால படிச்சதை ஃப்ளூவெண்டா சொல்ல முடியாது, எழுதவும் முடியாது, மறந்து போயிடலாம். உங்களுக்கு அறிவு இருக்கலாம், ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கான டைம் இது இல்லை. அதனால தான் உங்களுக்கு சில தடுமாற்றங்கள் உண்டாகும். ஆரோக்கியமும் சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, சற்று சுமாராக தான் இருக்கும். குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மேலே 10th 12th படிக்கக்கூடிய போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் ஆரோக்கியத்துக்கு சற்று கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் நல்ல மார்க் வாங்கினாலுமே எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறதுக்கு தாமதப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த குழந்தைகளும் குறிப்பாக இந்த எக்ஸாம்
எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் எல்லாம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை சில நேரங்கள்ல வரலாம். அந்த மாதிரி லைனுக்கு போகாதீங்க. தோல்விங்கிறது ஒரு ஸ்டெப். முதல் படிக்கட்டு வழுக்கினாலும் அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. தோல்விய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கணுமே தவிர அதோட நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்காக எல்லா படிக்கட்டுலையும் கண்டிப்பா தோல்வி அடைய மாட்டீங்க. முதல் படிக்கட்டு சின்ன சின்ன தோல்விகளை ஏற்படுத்தலாம். அடுத்த படிக்கட்டு கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிக்கட்டா இருக்கும். ஸோ வாழ்க்கையில படிப்பு மட்டும்ங்கிறது முக்கியம் கிடையாது. படிப்பும் ஒரு அங்கம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ராசியில பிறந்த வியாபாரிகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடைவாங்க. ஓரளவுக்கு சுமூகமா பணம் சம்பாதிக்கலாம். அதே சமயத்துல தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். தனலாபம், பதவி இது போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கும். மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டாகும். சில சமயம் தடுமாற்றம் உண்டாகும். ஆனா அந்த மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை கொடுக்குமே தவிர அதனால பெருசா உங்களுக்கு எந்த லாபத்தையும் ஏற்படுத்தாது. ஸோ கொஞ்சம் அவங்க கிட்ட விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில பிறந்தவர்களுக்கு உடல் உழைப்பு அதிகப்படுத்துங்க. நீங்க எஃபர்ட்லெஸ் மணி மேக்கிங்க கண்டிப்பா கைவிடுறது நல்லது. கொஞ்சமா உழைக்கணும், நிறைய பணம் வரணும், அந்த மாதிரி மைண்ட் செட் வேண்டாம். நிறைய உழைக்க முயற்சி செய்யுங்க. நீங்க நிறைய உழைச்சா மட்டும்தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா என்னதான் நீங்க உழைச்சாலுமே அதுல சில குற்றச்சாட்டுகள் வரும். உங்களுக்கு பெருசா பாராட்டெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம். அதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க செய்யும் வேலையில சின்ன சின்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம். அது மேலதிகாரிகள் மூலமாவோ சக பணியாளர்கள் மூலமாவோ ஏதாவது குற்றம் சொல்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் நீங்க உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சம்பளத்துக்கு பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அதிகம் எதிர்பார்க்க வேண்டாம். பணம் இல்லாம இருக்க முடியாது. ஆனா நீங்க நிறைய உழைச்சா மட்டும்தான் சம்பளம் உங்களுக்கு ஓரளவாவது கிடைக்கும். மகாலட்சுமியை தேடி ஓடுனா உங்களுக்கு பணம் வராது. ஆனா அவங்கள விட்டு நீங்க விலகி போனா பணம் உங்களை தேடி வரும். அதாவது உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பணம் தானா உங்களை தேடி வரும். உழைப்புக்கும் உயிரினங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. பணத்துக்கு இந்த ஆண்டு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மனிதாபிமானத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. தாவரங்களுக்கு உயிரினங்களுக்கு உங்களால முடிஞ்ச தானம் பண்ணுங்க. தாவரங்களுக்கு தண்ணி ஊற்றலாம். குருவிகள் விலங்குகளுக்கு ஏதாவது தானம், உணவு தானம் பண்ணுங்க. வெயில் நேரங்கள்ல தண்ணி வைங்க. ஏதாவது தெருநாயோ அல்லது உயிரினமோ ஜீவராசிகளோ இறந்திருந்தா அதுக்குண்டான ஈமச்சடங்குகளை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயத்துல பசுமாடுகளுக்கு செவ்வாழை பழம் கொடுத்துட்டு வாங்க. செவ்வாழை பழம் பசுமாடுகளுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். உங்க பாவ கர்மாக்கள் உங்களை கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும், நன்மைகளை உண்டாக்கும். உடல் சோர்வினால் வரக்கூடிய லாபம் தான் உங்களுக்கு உண்மையான லாபம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையிலான பொது பலன்கள் தான். கோச்சார பலன்கள் மேக்சிமம் 20% 25% அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்கும். மற்றபடி 75% அளவுக்கு உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நிர்ணயிக்கப்படும். அதனால கோச்சாரத்துக்கும் சுயஜாதகத்துக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்க சுயஜாதகப்படி உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கும், தற்போதைய பிரச்சனை தீர்றதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், இந்த ஆண்டு சிறக்க என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதையெல்லாம் உங்க சுயஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.